பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்கள் பைக்கை ஃபிசியோதெரபிஸ்ட்டை கொண்டு போவீங்களா? ஏன்? பைக்கை பற்றி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தெரியாது. ஸோ பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? பைக் மெக்கானிக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் பைக் மெக்கானிக்கிட்ட பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க. பைக் மெக்கானிக் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, ஒரு 2 மாதத்துக்கு பைக் எடுக்கக்கூடாது, பைக் நீட் பெட் ரெஸ்ட்டுன்றாரு. 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போங்க, பைக் ஸ்டார்ட் ஆகுங்கிறாரு. நீங்கள் ஒத்துப்பீங்களா? பேஷண்ட் வராங்க அப்படின்னா பெயின் இருக்கு, டோன்ட் மூவ் யுவர் பாடி அப்படின்னு சொல்கிறது ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி தான், பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ். இப்போ யார் ரொம்ப ஓவராக பண்ணி பெயின்ஃபுல் ஆகுதோ அவங்களுக்கு ரெடியூஸ் ஆக்டிவிட்டி, யாருக்கு எதுவுமே பண்ணாமல் பெயின்ஃபுல் ஆகுதோ அவங்களுக்கு புஷ் தெம் இன்டூ கிரேடட் எக்ஸ்போஷர். ரெண்டுமே புஷ் மீன்ஸ் இஸ் நாட் ஓவர் டூயிங் கிரேடட் ஆக்டிவிட்டி, அவாய்ட் மீன்ஸ் இஸ் நாட் ஸ்டாப்பிங் அண்ட் பெட் ரெஸ்ட் இஸ் கிரேடட் எக்ஸ்போஷர். ஓகேங்களா? ஸ்லோலி வி ஹவ் டு மேக் த பர்சன் டு டூ த ஆக்டிவிட்டி. நீங்கள் உங்கள்கிட்ட வர பேஷண்ட்டு, ஏன்னா மோஸ்ட்லி பேஷண்ட் நம்மகிட்ட எதுக்கு வருவாங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரீஅஷூரன்ஸ் தேவை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாடி போய் தெரியாது. பைக் மெக்கானிக் சொல்கிறாரு உங்கள் பம்பர் பிளேட் லைட் அப்படி திரும்பி இருக்குது, அதனால தான் பைக் சரியாக ஓடலன்னா நம்ம ஒத்துக்கிங்களா? ஒத்துக்க மாட்டீங்க தானே. அப்போ உங்களுக்கு லைட்டாக ஷோல்டர் ரைட் எப்படி இருக்குது, அதனால தான் பெயின் இருக்கு. அதே மாதிரி தான். சரியா? பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு நம்மகிட்ட என்ன ரீசன் மெயினானா கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரீஅஷூரன்ஸ். பிகாஸ் பேஷண்ட் டசன்ட் நோ அபவுட் தேர் பாடி. அவங்களுக்கு அவங்க உடம்பு பற்றி தெரியாது. நம்ம கற்றுக்கிட்டு ஹார்ம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மேக்ஸிமம் எதுவும் பிரச்சனை இல்லைங்கிறது ரூல் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறது தான் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸ்டாப் மூவிங் இஸ் நாட் த சொல்யூஷன்.